இயேசு கிறிஸ்து பேதுருடைய காலை, சீஷருடைய காலை பிடித்து கழுவுகிறார். எவ்வளவு உன்னதமான தெய்வம்! அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அந்த தெய்வம், அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் சீஷர்களுடைய காலை பிடிச்சு கழுவுறாரு. இப்படிப்பட்ட தாழ்மைதான் ஒரு தேவனுடைய ஊழியத்துக்கு தேவை. நான் நல்லா பாட்டு பாட, நான் ட்ரைனிங் எடுத்த பிறகு ஊழியத்தை செய்ய போறேன். நான் நல்லா பைபிள் காலேஜில் படித்த பிறகு நான் ஊழியம் செய்ய போறேன். நான் இதை கற்றுக்குவேன், அந்த ஹீப்ரு கற்றுக்குவேன், அந்த கிரீக்கு கற்றுக்குவேன், ஆன்லைன்ல இதை கற்றுக்குவேன். நீ எல்லாம் கற்றுன்னு வரத்துக்குள்ளே 70 வயசு ஆயிடும் உனக்கு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன தகுதி? தேவனுடைய சுபாவத்தை தான் பெற்றுக்கொண்டு தேவனை போலவே மாறுவது தான் தகுதி. இன்னைக்கு உலகத்துல வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் ஊழியம் செய்யறாங்க, சுபாவம் மாறல. ஆனா இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவருடைய சுபாவத்தை சுமந்தால் போதும். ஆண்டவருக்கு இருக்கிற அன்பு உங்களுக்கு இருந்தால் போதும். கர்த்தருக்கு இருக்கிற பொறுமை நமக்கு இருந்தால் போதும். கர்த்தருக்கு இருக்கிற தாழ்மை நமக்கு இருந்தால் போதும். அவருக்கு இருக்கிற ஆத்தும பாரம் நமக்கு இருந்தால் போதும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் செலக்ட் பண்றார்.